மார்ச் 3. தலைப்பு அன்பு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று யோவான் கூறுகிறார். இந்த அன்பை எந்த ஒரு மொழியும் வெளிப்படுத்த முடியாது. எல்லா புத்திக்கும் மேலான அந்த அன்பை மிகவும் மங்கலான அளவிலேயே நம்மால் விவரிக்க முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு சாத்தியமாக்கின அந்த அன்பை வெளிப்படுத்த எல்லையே இல்லாதவருடைய மொழி தேவைப்படும். கிறிஸ்தவனாவதன் மூலம் ஒரு மனிதன் குறைந்து போவதில்லை. ஜீவனுள்ள தேவனுடன் தொடர்பு வைத்திருப்பதில் அவமானம் ஏதும் இல்லை. நியாயமாக ஒரு பாவிக்கு உரிய நிந்தை, அவமானம் மற்றும் பழி சொல்லை இயேசு சுமந்தார். அவர் பரலோகத்தின் மகத்துவமாக இருந்தவர். அவர் மகிமையின் ராஜாவாக இருந்தவர். அவர் பிதாவுக்கு சமமாக இருந்தவர். ஆனாலும் அவர் மனுகுலத்தை இரட்சிக்கும்படி மனிதனாகவும் தெய்வீகத்தை பற்றி பிடிக்கும்படி தேவனாகவும் இருந்து தம்முடைய தெய்வீகத்தை மனுஷீகத்தால் மூடியிருந்தார். அவர் ஒரு தூதனாக வந்திருந்தால் நமது பாடுகளில் அவர் பங்கு பெற்றிருந்திருக்க முடியாது. நாம் சோதிக்கப்படுவது போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டிருந்திருக்க முடியாது. நமது துன்பங்களில் நம்முடன் கூட பரிதபித்திருக்க முடியாது. ஆனால் நமது சார்பில் அந்தகாரத்தின் பிரபுவை மேற்கொள்ள அவருடைய புண்ணியங்களின் மூலம் நம்மை வெற்றி சிறக்க பண்ண நம்முடைய மனுஷீகத்தை அணிந்தவராக நமது பதிலாளியாகவும் பிணையாளியாகவும் அவர் வந்தார். கல்வாரி சிலுவையின் நிழலின் கீழ் அவருடைய அன்பின் ஏவுதலானது நமது இருதயங்களை நிரப்புகிறது. என்னுடைய பாவங்களின் நிமித்தம் குத்தப்பட்ட அவரை நான் நோக்கி பார்க்கும்போது உன்னதத்தில் இருந்து வரும் ஏவுதல் என் மீது அமர்கிறது. இந்த ஏவுதல் பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்கள் ஒவ்வொருவரும் மீதும் வருவதாக. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறாதவரை தேவனுடைய அன்பை உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் பெற்றிருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுடனான ஒரு ஜீவனுள்ள இணைப்பின் மூலம் நாம் அன்பிலும் வைராக்கியத்தினாலும் தீவிரமான அக்கறையினாலும் ஏவப்படுகிறோம். நாம் ஜீவனால் நிரப்பப்பட முடியாத, ஆனால் சூரிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய பளிங்கு கல்லை போல் அல்ல, மாறாக நீதியின் சூரியனுடைய பிரகாசமான ஒளி கதிர்களுக்கு மறுமொழி கொடுக்க திறனுடையவர்களாம். ஏனெனில் கிறிஸ்து நமது ஆத்துமாக்களை பிரகாசிப்பிக்கையில் அவர் ஒளியையும் ஜீவனையும் அளிக்கிறார். கொடியானது திராட்சை செடியிலிருந்து போஷாக்கை பெறுவதை போன்று நாம் கிறிஸ்துவின் அன்பில் பானம் பண்ணுகிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் ஒட்டப்பட்டவர்களானால் நாம் ஜீவனுள்ள திராட்சை செடியின் ஒவ்வொரு நாருடன் ஆனால் நாம் உயர்தர கனிகளை கொடுக்கிறவர்கள் என்னும் இந்த உண்மைக்கு சாட்சிகளாய் இருப்போம். ஆமேன்.